வணக்கம். பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கமலஹாசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரதீப்புக்கு குடுக்கப்பட்ட அநீதி. அது சரி அதுக்கப்புறம் திருந்திருவாரு. ஏன்னா, மக்கள்லாம் வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. சமூக வலைதளங்கள்லாம் செஞ்சு விட்டாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிரதிபலனா இந்த தடவ. ஒரு வாய்ப்பு திரும்பவும் கமலஹாசனுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு பிக் பாஸ்ல. ஆனா, கமலஹாசன் மாரி ஒரு ஹோஸ்ட்ட யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு. சரி ஸ்டார்ட்டிங் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஃபினிஷிங் தான் சரியில்ல. என்ன ஓப்பனிங்ல நிக்சன் அர்ச்சனா வந்து உரிமை குரல தூக்கிட்டாங்க. நான் வந்து இப்ப பேசுறேன். அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இது பண்ணுங்க. இல்ல தவறா இருந்துச்சுன்னா, திரும்பவும் நீங்க அந்த ரெட் கொடிய தூக்குங்க. உரிமை குரல தூக்குங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நிக்சன்" அப்படின்னாரு. எந்திரிச்சாப்புல. "நீங்க சொருகுவேன்னு சொன்னீங்க. எங்க சொருகுவீங்க? வயித்துல சொருகுவீங்களா? இங்க சொருகுவீங்களா? இல்ல இங்க சொருகுவீங்களா? எல்லாம் கரெக்ட்டு தான். இந்த நடிப்பெல்லாம் கரெக்ட்டு தான். சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார்" அப்படிங்கிறாப்புல. எந்த அர்த்தத்துல சொன்னாப்புல? அவர் சொருகுறேன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல சொருகுவாரு? எதுல சொருகுவாரு? ஏதோ ஒரு ஆயுதத்த எடுத்து தான் சொருகுவாரு. அது வந்து கமலஹாசனுக்கு தெரியாதா? சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். கோவத்துல சொல்லிட்டேன் சார். கோவத்துல சொன்னாலும் தப்பு தப்பு தானே! அது கமலஹாசனுக்கு ஏன் புரியல? அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்க சொருகுவேன் அப்டின்னாலும், இத்தன ஆம்பளைங்க இருக்கிறாங்க உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அவங்கள தாண்டி நீங்க சொருகிருவீங்களா? அப்படியே நீங்க சொருகிட்டாலும், என்ன ஒரு 2 தையல் போடுற அளவுக்கு தானே உங்கனால சொருக முடியும். பக்கத்திலே தான் ஆஸ்பத்திரி இருக்கு. நாங்க போய் உடனே தையல் போட்டு கூட்டு வந்துருவோம். அப்படிலாம் பேசுற கமலஹாசன், நிக்சனுக்கு இவ்வளவு விளக்கம் கேட்கிற கமலஹாசன், அன்னைக்கு பிரதீப்ப எந்த விதமான ஒரு குறும்படமும் இல்ல. சும்மா இந்த மாயா, பூர்ணிமா எல்லாம் ஒரு கேங்கும் சேர்ந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு குடுக்கலான்னு சொன்னப்போ, எந்த விதமான ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாம ரெட் கார்டு குடுத்தாப்புல. நிக்சனுக்கு இவ்வளவு அக்கறையோட, இவ்வளவு ஆசையோட, நிக்சன சேவ் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரைக் கார்ட மட்டும் குடுத்து, "நீங்க இங்க சொருகிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நிக்சனுக்கு வந்து அவர் தரப்புல வந்து, "நான் அந்த அர்த்தத்தில சொல்லல சார். ஒரு கோவத்தில சொன்னேன் சார். அது வன்முறை கூட கிடையாது சார். அவங்க என்னையோட பெரியவங்க சார்." அப்படின்லாம் பேசுறாரு. அந்த இதெல்லாம் நடிப்பெல்லாம் வந்து கமலஹாசன் நீங்க நம்புறாரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்க போயி கிச்சன் ரூம்ல போயி, ஸ்மால் பாக்ஸ் வீட்ல போயி கத்திய வச்சுக்கிட்டு, "இத வச்சு தான் சொருகுவேன்" அப்படின்னு பூர்ணிமாட்ட சொல்லும்போது, அதெல்லாம் பார்க்கலையா கமலஹாசன்? அவன் வந்து ஒரு ஆயுதத்த வச்சு சொல்றான். ரெட் கார்ட குடுக்கணும். எல்லோ கார்ட குடுத்து சேவ் பண்றான். இந்த விஷயத்த ஏன் பிரதீப்க்கு கேட்கல? பிரதீப்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சொல்லு சார். ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் குடுங்க சார். நான் என் தரப்பு நியாயத்த சொல்றேன்னா, உட்காருங்க எல்லாம் தெரியும் எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமுக்கு அமுக்கி, அவன வெளியேத்துனீங்க. டைட்டில் வின்னர் அவன். கடைசியில டைட்டில் வின்னர்ன்னு சும்மா சொல்லிட்டு மிச்சம் தின்னுட்டு இருக்க சரவணன் விக்ரமன வந்து டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கோ, இல்ல மாயா பூர்ணிமாவ கொண்டு வரதுக்கோ கமலஹாசன் முயற்சி பண்றாரு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு? அதிகமா இருக்கு. அவங்கள எல்லாத்தையும் டம்மியாக்கு. அப்படின்னு தான் இன்னைக்கு இறங்கி செஞ்சிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப லீஸ்ட் அவுட் வந்திருக்கோ, அவங்கள எல்லாம் பூஸ்ட் பண்ணி விடுறாரு. நிக்சன சேவ் பண்றாரு. அர்ச்சனா, தினேஷ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஓட்டு இருக்கு. அவங்களெல்லாம் வந்து டம்மி பண்றாரு. அர்ச்சனாவெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாரு. கேவலமா பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. அவங்கள வந்து அவங்க கேட்குற ஒரு நியாயமான ஒரு கேள்விய கூட, அது வந்து தவறான ஆங்கிள்ல வந்து கொண்டு வராரு. நீங்க ஏன் வினுசாவ பத்தி பேசுறீங்க? வினுசாவ பத்தி பேசக்கூடாதுன்னு இவர் சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வினுசா வந்து வெளிய வந்து கமல் சார் எனக்கு நியாயம் கிடைக்கணும். நிக்சன் வந்து இப்படிலாம் என்னை கேவலப்படுத்தியிருக்கிறான். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவே கமலுக்கு வந்து எக்ஸ் தளத்தில போட்டு அவருக்கு டேக் பண்ணியிருந்தாங்கல்ல. கமலஹாசன் பார்க்காம இருந்திருப்பாரா? அவ்வளோ பேர் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. உள்ள ஒரு பொண்ணு போய் வெளிய இருந்து பார்த்துட்டு போய், "வினுசாவ பத்தி இப்படி பேசினியாடா?" அப்படின்னு கேட்கிறத, "ஏன் வெளிய போனவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க?" அப்படின்னு சொன்னா, அது எங்க தப்பாவுது? தப்பே ஆகலையே! ஐஸு அவரோட பேரண்ட்ஸ் நிக்சன்ட்ட வந்து காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கெஞ்சி கூத்தாடி புடுங்கிட்டு போனாங்களே! அவங்க மகள. அது கமலஹாசனுக்கு புரியாதா? கமலஹாசனுக்கு தெரியாதா அதெல்லாம்? அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. அப்படின்னா நீங்களும் வந்து பேசவே கூடாது. எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. பழைய சம்பவங்கள பத்தி பேசாதீங்கன்னா, பழைய சம்பவங்கள வச்சு தான் இவங்க பேசுறாங்க எல்லாருமே. அதுக்கு விஷ்ணுட்ட வந்து கேட்குறாரு. "நோ பிரெயின்" அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நிக்சன் சொன்னத. நிக்சன் கரெக்ட்டா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி தான் விஷ்ணு சொல்றான். அர்ச்சனாவையும் வந்து கார்னர் பண்ணான். எல்லா விஷயங்களும் வந்து எல்லாத்துக்கும் அவங்கவங்களுக்கு நல்லாவே தெளிவா தெரியுது. தெரியிற அந்த விஷயங்கள பத்தி எல்லாருமே வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. பாயிண்ட் அவுட்டா சொல்றாங்க.
சார் நான் வந்து நாமினேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். இந்த மாதிரி டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்கில் நீங்கள் கலந்துட்டு உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. நீங்கள் வந்து நாமினேஷன்லேருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மக்கள் மனசில் வந்து நீங்கள் ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த விஷயத்தை தான் வெற்றி பெறுறவங்களுக்கு கொடுங்க, ஏன் தோற்று போனவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ பிரெயின் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் சார் சொன்னா அப்படின்னு விஷ்ணு தெளிவாக சொல்கிறாப்புல. அது நீங்கள் ஏன் உங்களன்னு எடுத்துக்கிறீங்க? வேறு யாரையாவது சொல்லியிருக்கலாம்ல. நிக்சன் நீங்கள் அவரை சொன்னீங்களா அப்படின்னா அவன் ஒரு நடிப்பை போடுறான். இல்லை சார் நான் அவரை சொல்லலை சார் அப்படின்னு சொல்கிறான். யாரை சொன்னீங்க? பொதுவாக சொன்னேன் சார். சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். கமல், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு கமல். இப்படியெல்லாம் பண்ணாத. நீ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா வீட்டில் படுத்து கிட. ஏன் இப்படி வந்து வல்லு வதக்குன்னு வதைய வாங்கிட்டு இருக்க? ஏற்கனவே வந்து இந்த வாரம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அப்பா, இந்த மாயா, பூர்ணிமா கேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில அவ்வளவு சிரிப்பு. ஐயோ! இன்னைக்கு பிக் பாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பூர்ணிமா இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் கமலஹாசன் நம்மளை வச்சு செஞ்சுருவான்னு சொல்லிட்டு விடிய காலையில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஒப்பாரி வைக்கிது. கேமரா அப்படியே க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறானுங்க. அழுதுகிட்டே கிடக்குது. யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்களான்னு பார்த்துச்சு. யாருமே இல்லை. உடனே ஒடியாந்து மாயா மாயா அப்படின்னோடனே படுத்திருந்த மாயா, ஐயையோ! நம்ம காதலிக்கு என்னாச்சுடான்னு தடாமுடான்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சி அழுவாத 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 அப்படின்னு ஆறுதல் சொல்லி, அந்த அழுகையில் வந்து விஷ்ணு என்னைய இப்படியெல்லாம் பயன்படுத்தி இங்கே இருக்கிற சொல்கிறதெல்லாம் அங்கே போய் சொல்லி, அப்படி ஒரு கேம் விளாண்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார், எனக்கு துரோகம் பண்ணிட்டார், இப்படின்னு அது பேச ஆரம்பிக்குது. என்ன உனக்கு நீ பண்ணதோடவா? இப்படியெல்லாம் ஒரு கேம் விளையாடணுமா? இப்படியெல்லாம் ஒரு கப் அடிக்கணுமா? இதெல்லாம் வந்து ஒரு கேமா? இவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா? இவ்வளோ அசிங்கத்தோடு நான் விளையாடணுமா? நான் போகிறேன். போ. நீ பண்ணது முதல் வாரத்திலிருந்து பூர்ணிமா, மாயா பண்ணுறது எல்லாமே அசிங்கமான ஒரு செயல்பாடு தான். ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு இவங்க செயல்படுறாங்க. விஜய் வர்மாவும் பார்த்தீங்கன்னா மாயா கேங்கு தான். ஆரம்பத்துலேருந்தே அவர் மாயா கேங்கு தான். இப்போ வெளியே போயிட்டு உள்ளே வந்த பிறகு மாயா கேங்கோட தான் சுற்றுறாரு. எல்லாமே முடிச்சிட்டாரு. விசித்ரா வந்து எப்படி விஷ்ணு நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறீங்க? விசித்ரா வந்து நீங்கள் வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? எப்படி உங்கள் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு விசித்ரா யூ சேவ் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இந்த மாயா கேங்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். உடனே கட்டி பிடிச்சி இங்கிட்டு ஒரு சைடு பூர்ணிமா ஒரு முத்தம், இங்கிட்டு சைடு அனன்யா ஒரு முத்தம். இந்த கேங்கு இப்படி இருக்குன்னா அங்கிட்டு ஒரு சைடு இருக்கிறாங்க. நாளைக்கு கமலஹாசன் என்ன பண்ணுவார்? நாளைக்கு கமலஹாசன் இவங்களை வச்சு செய்வாரா? அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிட்டு இருக்கு. ஆனால் கமலஹாசன் வந்து ரொம்ப 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 மட்டமான ஒரு, எப்படி சொல்கிறது, அதை சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை. ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே தகுதியே இல்லாத நபர். அவர் வந்து இவ்வளவு கேவலமாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மக்களோட எதிர்பார்ப்பை செய்கிறதே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் கொடுப்பேன், அதை நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு விஷயத்தை திணிக்கிறார். இது எல்லாமே பிக் பாஸ் வீட்டில் நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, எலெக்ஷன் வரும்ல, ஓட்டுன்னு கேட்டு வருவே இல்லை, மக்களை நம்பி தானே வரணும், மக்கள் உனக்கு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு மட்டும் பார் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக கமலஹாசன் வந்து செயல்படுறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கமலஹாசன் பண்ண எல்லா விஷயமும் வந்து ரொம்ப 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 அசிங்கம்னாலும் அசிங்கம், கேவலம். இதை வந்து எப்படி பார்க்குறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிக்சனை வந்து கண்டிப்பார்னு பார்த்தா அப்படியே கண்டிக்கிற மாதிரி கண்டித்து அப்படியே தடவி கொடுத்து ஒரு நெஞ்சில் ஒரு முத்தமும் கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மாயா டைட்டில் அடிக்க போகிறாங்க. டைட்டில் வின்னர் மாயா தான். கமலஹாசன் ஏற்கனவே வாரத்துலேருந்தே முடிவு பண்ணி மாயா சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கார். மாயா என்ன நினைக்கிது, இவங்க உங்களை தப்புன்னு நினைக்கிது. மாயா நினச்சா சரியா? மாயா யாரெல்லாம் வேணான்னு நினைக்கிதோ அவங்களெல்லாம் வந்து தூக்கு பிக் பாஸை விட்டு அப்படிங்கிற எண்ணத்தில் போய் செயல்படுறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.